கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறுவன் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்தான். அவன் கையிலே ஒரு பழைய உடைந்த விளையாட்டு பொம்மை இருந்தது. அது உடைந்திருந்தாலும் அதை அவன் மிகவும் பிடித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் தந்தை அவனுக்கு ஒரு புதிய அழகான பொம்மையை வாங்கி வந்தார். ஆனால் அந்த புதிய பொம்மையை கொடுப்பதற்கு முன், உன் கையில் உள்ள பழையதை விடு என்றார். சிறுவன் விட மறுத்தான். அவன் கையில் இருந்த பழைய பொம்மையை பிடித்து கொண்டிருந்ததால் புதியதை பெற முடியவில்லை. இறுதியில் அவன் அதை விட்டபோது புதிய சிறந்த பொம்மையை பெறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த கதை நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு பிரதிபலிப்பு. நாமும் பல நேரங்களிலே உடைந்த, பயனற்ற, நம்மை சுமையாக்கும் விஷயங்களை பிடித்து கொண்டிருப்போம். அதனால் கடவுள் தர விரும்பும் புதிய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். உன் நாட்டையும் உறவினரையும் தந்தையின் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் நாட்டிற்கு போ. இது ஒரு விடுதலையின் அழைப்பு. பாதுகாப்பை விட்டு, பழக்கத்தை விட்டு, உறவுகளை விட்டு முழு நம்பிக்கையுடன் கடவுளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அழைப்பு. ஆனால் ஆபிரகாம் லோத்துவை தன்னுடன் அழைத்து செல்கின்றார். முழு ஒப்பு கொடுத்தல் இல்லை. பின்னர் லோத்துவை விட்டு பிரிந்த பின் தான் கடவுளின் ஆசீர்வாதம் தெளிவாக அவரது வாழ்வில் பெருகுகிறது. அதாவது விடாமல் ஆசீர்வாதம் இல்லை. பாந்தவர்களே, இனி அச்செய்தியிலே இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவானை உயர்ந்த மலையிலே கூட்டி செல்கின்றார். அங்கே அவர் உருமாறுகிறார். அந்த மாட்சி பொருந்திய அனுபவத்தில் பேதுரு, ஆண்டவரே, இங்கே இருப்பது நன்றாக இருக்கிறது, 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று சொல்கின்றார். அவர் இந்த இனிய அனுபவத்தை பிடித்து கொள்ள விரும்புகின்றார். ஆனால் இயேசு அவர்களை மலையிலிருந்து கீழே இறக்குகின்றார். ஏனெனில் வாழ்க்கை சுகமான அனுபவத்தில் நிற்கவில்லை. துன்பத்தையும் பணியையும் தியாகத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். பாந்தவர்களே, நம் வாழ்விலும் இதே உண்மை. ஒரு நல்ல பதவி கிடைத்தால் அதை இழக்கக்கூடாது என்று பயப்படுகின்றோம். சொத்து கிடைத்தால் அதை பாதுகாக்கவே முழு கவனம் செலுத்துகின்றோம். உறவுகளில் நான் தான் சரி என்று பிடிவாதம் பிடிக்கின்றோம். கெட்ட பழக்கங்களை விட்டுவிட முடியாமல் போராடுகின்றோம். ஆனால் இந்த பற்றுதல்கள் தான் நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாகின்றன. தவ காலம் என்பது வெளிப்புற தியாகங்களுக்கான காலம் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஒரு மாற்றத்திற்கான காலம். இயேசுவின் ஒரு மாற்றம் நம்மை மாற்ற அழைக்கிறது. பழைய முகத்தை கழற்றி புதிய முகத்தை அணிய அழைக்கின்றது. சுயநலத்தை விட்டு அன்பை தேர்ந்தெடுக்க அழைக்கிறது. பாவத்தை விட்டு தூய வாழ்வுக்குள் நுழைய அழைக்கின்றது. ஆபிரகாம் விட்டபோது ஆசீர்வாதம் பெற்றார். சீடர்கள் மலையில் இருந்து இறங்கி துன்பத்தை தாங்கிய போது மாட்சி அடைந்தார்கள். புனித பேதுரு இயேசுவின் ஒரு மாற்ற அனுபவத்தை நினைவில் வைத்து கொண்டு துன்பங்களை தாங்கினார். அவரது வாழ்வு ஆசீர்வாதமானது. இன்று ஆண்டவர் நம்மையும் கேட்கின்றார், என் ஆசீர்வாதத்தை பெற நீ எதை விட தயாராக இருக்கின்றாய்? தொலைக்காட்சிக்கு முன் வீணாகும் நேரமா? கெட்ட பழக்கங்களா? ஆணவமா? மன்னிக்காத மனமா? வாழ்ந்தவர்களே, நாம் விடுவோம், உருமாறுவோம். அப்போதுதான் நம்முடைய வாழ்வு உண்மையான ஆசீர்வாதமாக மாறும். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.